ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி இந்த ஆராதனையை ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஐயா. எத்தனையோ மக்கள் உலகத்தின் பல பகுதியில் இருந்து இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறார்களே, அவர் அத்தனை பேரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இன்னைக்கு நீர் கொடுக்கிற தேவ வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை ஞானத்தையும் கொடுப்பீராக. இந்த ஆராதனை பங்கு பெறுகிற அத்தனை பேரும் இந்த ஆராதனை மூலம் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், கிருபைகள், மகிமைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை பல்லோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை பற்றி இந்த தேவ செய்தியை ஆராதனைக்கு பின்பு நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். இப்படி நாம் எல்லாம் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிப்போமா? அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. என்னையும் அவமானமும் சகித்துக் கொண்டே உன் செட்டு நிழலிலே வந்து நிற்கிறோம், நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டே உன் செட்டு நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா.
சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இல்லைனா வேதனைக்குள்ளாக தள்ளப்பட்டு எனக்கு பலனே இல்லையே, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லையேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் மகனே, என் கிருபை உனக்கு போதும் மகளே. நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டு செட்டை நிலையிலே வந்து நிற்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பல நிந்தனைகளுக்குள்ள நீங்கள் உட்பட்டிருக்கலாம், இல்லை பல போராட்டத்துக்குள்ள நீங்கள் போயிருக்கலாம். எனக்கு துணை நிற்க யாருமே இல்லை, ஏங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என் மகனே, என் கிருபை உனக்கு போதும் மகளே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த கால வெளியிலும் ஒரு ஏக்கத்தோடு ஒரு கண்ணீரின் பாதையில் நீங்கள் கடந்து சென்று எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, பலனற்று போயிருக்கிறேனே, எனக்காக அன்றரை வேண்டுதல் செய்ய யார் இருக்கா, எனக்காக ஹெல்ப் பண்ண யார் இருக்கான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்களை பார்த்து அவர் தேடி வருகிறார். என் மகளே, என் மகளே, உனக்காக நான் இருக்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறேன். என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கண்ணீரோடு என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் விதைச்சிங்களோ இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பலன் கொடுக்கிற மாதமாக உங்களுக்கு இருக்கும். அவருடைய கிருபை இந்த மாதம் முழுதும் உங்களை தாங்கி வழிநடத்தும். எல்லோரும் சேர்ந்து நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டு உங்கள் செட்டை நிலையில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஏசப்பான்னு சொல்லி அவரை நோக்கி, அன்றே உங்கள் செட்டையில் நான் வந்திருக்கேன் ஏசப்பா, உங்கள் செட்டைக்குள்ளாக நான் மூடி மறைச்சி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா, நிச்சயமாக என் வாழ்க்கையில் உங்கள் அற்புதமான காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து நோக்கிறேன் ஏசப்பா, உங்கள் கருத்தையை நான் எதிர்பார்த்து நோக்கி இருக்கிறேன் ஏசப்பா, என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி அவர் நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிற இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். எல்லோரும் சேர்ந்தது சார் திரும்பமாக பாடுவோம். ஹல்லேலூயா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டே உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டே உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கும் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கும் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்முயற்சி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும். சொல்லுமா, உங்களை எதிர்பார்க்கிறோம் ஏசப்பா, என் வாழ்க்கையில் நீங்க தான் பெரிய காரியத்தை செய்யணும் என்று சொல்லுவோமா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் மகிமையான காரியங்களையும் செய்வார். இப்பொழுதும் எல்லாரும் சந்தோஷமாக விசுவாசத்தோடு இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார்னு சொல்ல ஒரு நம்பிக்கையோடு புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் நிரப்பும் சொல்லி இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை அவர் சமூகத்தில் வந்திருக்கிற அனைவரும் கூடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோமா. புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும்
அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லாம் குறைவுகள் நிறைவாகட்டும். எந்த வறட்சி செழிப்பாகட்டும், எந்த வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, புது கிருபை தாங்க இயேசப்பா, புது பலனை தாங்க இயேசப்பா. நீங்க கேட்க நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புது கிருபையும் புது பலத்தையும் தருவார். சொல்லுவோம் தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஒன்று பரலோகத்தை சுதந்தரிக்கிற தேவ ஞானம். பரலோகத்தை சுதந்தரிக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பரலோக ஞானத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாளில் பரலோகத்தை சுதந்தரிக்கக்கூடிய தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற தலைப்பில் தியானிக்க போகின்றோம். ஞானம் என்பது கர்த்தரிடத்தில் இருந்து மாத்திரமே வரக்கூடியது. அது உலக ஞானமாக இருந்தாலும், அது பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானமாக இருந்தாலும், தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்து மாத்திரமே ஞானம் வர முடியும். ஆகையால் தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார் என்று எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. யார் யாரை தேவனாகிய கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளுகிறாரோ, அப்படிப்பட்டவர்களை தேவனாகிய கர்த்தர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஞானத்தை கொடுத்து வெளியே கொண்டு வருகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானம் இல்லாவிட்டாலும் இந்த உலக அறிவு, உலக ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்திருப்பார். சில சிறு பிள்ளைகள் 3 வயசு 4 வயசு பிள்ளைகள்லாம் ஞானமாய் பேசுகிறதை நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். இந்த சிறு பிள்ளைகள் எப்படி பேசுகிறார்கள், எப்படி இவர்களுக்கெல்லாம் தெரிகிறது? அப்படி ஒரு சிறு பிராயத்திலே
பிள்ளைகள் ஞானமாய் பேசும் பொழுது அந்த பிள்ளையை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டார்கள். ஆனால் அவர்கள் நன்றாக ஞானமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் நன்மை செய்வார்கள், தான தர்மம் பண்ணுவார்கள், எந்த நேரமும் ஜெபிக்கக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள், ஆலயத்துக்கு கூட ஒழுங்கா போவார்கள். பிரசங்கத்தை கவனிக்கிறார்களோ கவனிக்கலையோ, ஆனால் ஆலயத்திற்கு போகிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்குள் ஆவிக்குரிய அனுபவமோ ரட்சிப்போ இருக்காது. ஆனால் அவர்களுக்குள் தேவன் ஞானத்தை கொடுத்திருப்பார். அவர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் பேசுகிற காரியங்கள், அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், இவற்றெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருப்பது தெரியும். படித்திருக்க மாட்டார்கள், படிப்பறிவு அவர்களுக்கு இருக்காது. ஆனால் ஞானமாய் காரியங்களை செய்வார்கள். அதனுடைய அர்த்தம் அவர்கள் உலக தோற்றத்திற்கு முன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வேதத்தில் கூட தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் சிறு பிராயமாய் இருக்கும் பொழுது ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே எந்த படிப்பறிவும் அவர்களுக்கு இருக்காது. ஆனால் வேதத்திலே அவர்களுடைய ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய அர்த்தமே அவர்கள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அவர்களுக்குள் நற்குணங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை தேவன் ரட்சிப்புக்குள் வழிநடத்தி கொண்டு வருவார். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே உள்ள சில பகுதிகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பது எழுதப்பட்டிருக்கும். எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். பிறக்கிறதற்கு முன்னாலே அறிந்தேன் சொன்னா உலக தோற்றத்திற்கு முன்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். வாசிப்போம். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். He was chosen by the Lord before his creation in the womb of his mother. அவனுடைய தாயின் கற்பத்தில் அவன் உருவாகிறதற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி என்றால் உலக தோற்றத்துக்கு எபேசியர் 1:4 எழுதப்பட்டது போல உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி போக சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, வாசிப்போம். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து, அவனுக்கு இயேசுவை தெரியாது, அவனுக்குள் ரட்சிப்பும் கிடையாது. நல்ல கவனிங்க, ஆனா அவன் ஆலயத்துக்கு வருகிறவன், அவன் வேதம் வாசிக்கிறவன். வாசிப்போம். ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறான். ஆனா அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ரட்சிப்பை தெரியாது. அவனிடத்திலே கர்த்தர் பிலிப்பை அனுப்பி அவன் வாசிக்கிற பகுதியின் காரியங்களை
சொல்ல வைக்கிறார். வாசிப்போம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். கர்த்தர் சொல்கிற ரதத்துல சேர்ந்துக்கோ. என கருமையான தேவ ஜனமே, அவனோடு கூட ஏறி அவன் வாசிக்கிற வேத பகுதியின் விளக்கத்தை அவனுக்கு சொல்லி அவனை இயேசுவை அறிய வைத்து அவனுக்கு ஞான ஸ்நானமும் கொடுத்து விட்டு பிலிப்பு மறைந்து போய் விடுகிறார். இயேசுவை அறியாதவன், இயேசுவை தெரியாதவன், ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட படியினால் அந்த ரட்சிப்புக்குள் தேவனாகிய கர்த்தர் வழி நடத்துகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இத்தாலிய பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனோ தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். அவனுக்கு இயேசுவை தெரியாது, அவனுக்குள் ரட்சிப்பு கிடையாது. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாரே மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிக்கிறது இல்லை என்று சொன்னாரே. இந்த கேட்டகரி தான். எந்த நேரமும் ஜெபிக்கிறவங்க தான், தான தர்மம் செய்கிறவங்க தான். ஆனா பிதாவினுடைய சித்தம் என்னங்கிறது தெரியாது, ரட்சிப்பு என்னங்கிறது தெரியாது. இவனிடத்தில் கர்த்தர் தேவதூதனை அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வா, நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொல்லுகிறார். இவன் பேதுருவை போய் அழைத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறான். எதற்காக பேதுரு அழைக்கப்பட்டானா? அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் சொல்லுவான். அப்படின்னா தானம் தர்மம் பண்ணினவன் தான், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவன் தான், தேவனுக்கு பயந்து இருக்கிறவன் தான். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னங்கிறதை அறியாதவன், ரட்சிப்பை பற்றி தெரியாதவன், பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாதவன். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி தான தர்மம் செஞ்சான், எப்படி தேவனுக்கு பயந்தான், எப்படி அவனால் ஜெபம் பண்ண முடிந்தது? அவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டபடியால் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாகவே அவர்களுக்குள் ஒரு ஞானம் இருக்கும், ஆனால் அது ரட்சிப்பின் ஞானம் கிடையாது. ஆவிக்குரிய ஞானம் என்று சொல்லப்படுகிறதோ அல்லது ரட்சிப்பின் ஞானம் என்று சொல்லப்படுகிறதோ என்டையர்லி டிஃபரண்ட். அந்த ஞானம் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வந்து நீ ரட்சிக்கப்பட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்புதான் அந்த ஞானம் ஒருவனுக்குள் வர ஆரம்பிக்கும். பரலோகத்தை சுதந்திரிக்கும் ஞானம் என்பது ஆவிக்குரிய ஞானம் அல்லது ரட்சிப்பின் ஞானம். நல்லா கவனிங்க. இந்த ரட்சிப்பின் ஞானம் என்பது மார்க் 13:13 படி முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் நம்மளை நிலைத்திருக்க செய்யக்கூடியது. அதற்குத்தான் அந்த ஞானம் வேணும். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. இயேசு சொன்னாரே, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு என்று. பாடுகள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, நம்மை நோக்கி வரக்கூடிய பாவங்கள் உண்டு,
சாத்தானுடைய போராட்டங்கள் உண்டு. எப்படியாவது உன்னை ரட்சிப்பில் இருந்து விழ வைக்க, எப்படியாவது கிறிஸ்துவை விட்டு போக வைக்க, எப்படியாவது பரலோகத்தை சுதந்திரிக்க விடாமல் ஆக்க, எப்படியாவது பாதாளத்திலே நரகத்துக்குள் கொண்டு செல்ல பிசாசானவன் பல தந்திரங்களை செய்வான். அந்த தந்திரங்களை ஜெயிக்கக்கூடிய ஞானத்திற்கு பேருதான் ஆவிக்குரிய ஞானம் அல்லது பரலோக ஞானம். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரலோக ஞானம் என்பது இயேசு கிறிஸ்து சொன்னது போல, மத்தேயு 7:21 சொல்லப்பட்டது போல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி நம்மளை நடத்தி செல்லும். எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்பதை பகுத்தறியக்கூடிய அந்த அறிவை நமக்கு கொடுப்பதுதான் இந்த பரலோக ஞானம் என்பது. இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். பரலோக ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? நல்ல கவனிங்க. பரலோக ஞானம் என்று சொல்லப்படுகிறது, நாலா பக்கத்திலும் இருந்து வருகிற தாக்குதல்கள், எதிர்ப்புகள், சாத்தானின் போராட்டங்கள், உபத்திரவங்கள், நம்ம எதிர்நோக்கி வரக்கூடிய பாவ காரியங்கள், இவை எல்லாவற்றையும் ஜெயித்து முடிவு வரையந்தமும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அவருடைய வருகையிலே எடுக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைக்கிறது தான் இந்த பரலோக ஞானம். இந்த பரலோக ஞானத்தை தேவாதி தேவன், பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா எப்படியெல்லாம் நமக்கு கொடுப்பார் என்றால், இந்த பரலோக ஞானத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுப்பார். வேத வசனங்கள் அல்லது தேவனுடைய கட்டளைகள் மூலமாய் நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கொடுத்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக இந்த தேவ ஞானத்தை கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் நம்மளை வழி நடத்தி செல்லுகிற பல பாதைகள் மூலமாக பரலோக ஞானத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பரலோக ஞானம் தேவனிடத்தில் இருந்துதான் வரக்கூடியது. அந்த பரலோக ஞானத்தை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்படி நமக்கு கொடுப்பார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர்றான் என்று சொன்னார். இந்த வசனத்தின்படி நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், நீ பரலோகத்திற்குள் போக வேண்டுமானால், அந்த பரலோக வாசலே இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக மாத்திரமே நீ பரலோகத்திற்குள் நுழைய முடியும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகிறது. அப்படியானால் இந்த பரலோகத்திற்குள் நீ நுழைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களை வாசித்து அதில் பரலோக ஞானத்தை குறித்து நாம் தியானித்தோமே. அந்த பரலோக ஞானத்தில் பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது, அந்த பரலோக ஞானத்தில் ஆவியின் கனிகள் அடங்கி இருக்கிறது என்று பார்த்தோம். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
பரிசுத்தத்தில் இருந்து விழுந்து விடாதபடிக்கு, நீ கர்த்தரை விட்டு போய் விடாதபடிக்கு, பாவத்திலே விழுந்து விடாதபடி இருக்க வேண்டுமானால் பரலோக ஞானம் வேண்டும். நல்லா கவனிங்க. அந்த பரலோக ஞானம் இல்லாதபடியினால தான் ஞானத்தை பெற்ற சாலமோன் விழுந்து போனான். புத்தியாய் நடந்த தாவீது பாவத்தில் விழுந்து போனான். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக வந்த சிம்சோன் விழுந்து போனான். இந்த பரலோக ஞானம் எப்படிப்பட்ட பாவம் உன்னை நோக்கி வந்தாலும் அந்த பாவத்தில் இருந்து எப்படி நீ தப்பிக்க வேண்டும், நீ எப்படி உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்குள் சொல்லி கொடுப்பதுதான் இந்த பரலோக ஞானம். அந்த ஞானம் தேவ பிள்ளைகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவின் சுபாவத்தை உனக்குள் இருந்து வெளியே கொண்டு வருகிறது. கிறிஸ்துவின் சுபாவத்தை உனக்குள் இருந்து வெளியே கொண்டு வர செய்கிறது இந்த பரலோக ஞானம். நாம் இதை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாமிசத்தில் பிறந்து மாமிசத்தில் வளர்ந்து வருகிற இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ஞானம், இந்த அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்கு சகல காரியத்தில் நிறைந்திருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழணும், அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களிடத்தில் எப்படி பதில் சொல்லணும், பரலோகத்தை சுதந்திரிக்க அல்லது பிதாவின் சுத்தத்தை நிறைவேற்ற எப்படி நடக்கணும், பிசாசுகளுடைய தந்திரங்களை ஜெயிக்க எப்படி பேசணும், எப்படி நடக்கணுங்க சகல ஞானத்தினாலும் அவர் நிறைந்திருந்தார். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ஞானம் அறிவு வந்தது? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் என்று சொன்னார். தேவாதி தேவனும் அவரும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். நல்லா கவனிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். அப்படி இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் பிதாவுக்குள்ள ஞானமும் அறிவும் இயேசுவுக்கு உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலே, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என கருமையான தேவ ஜனமே, நீ தேவனோடு இணைந்து இருக்கிறாயா? அந்த தேவனுடைய ஞானம் உனக்குள் இருக்கும். நல்ல கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி. என்ன சொல்லுகிறார்? ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். அப்ப ஞானமாகிய நான் என்று தேவாதி தேவன் சொல்லுகிறாரே, அந்த ஞானம் இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி சொல்கிறாரே, இயேசுவுக்குள்
வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று சொல்கிறார். அந்த தேவாதி தேவன் யாருக்குள் வாசமாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவ ஞானம் இருக்கும். உலக பிரகாரமான ஞானமும் அவர்களிடத்திலே செயல்படும், பரலோக ஞானமும் அவர்களிடத்திலே செயல்படும். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். ஆண்டவர் சொல்கிறார், ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள். நானே புத்தி, வல்லமை என்னுடையது. நானே புத்தி. ஆலோசனை, ஞானம், புத்தி இதெல்லாம் வேணுமா? அவர் உனக்குள்ள வந்து வாசம் செய்ய வேண்டும். என கருமையான தேவ ஜனமே, ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி என்று சொல்லுகிறாரே. அப்ப இயேசுவுக்குள் எப்படி ஞானம்? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்ப நமக்குள் எப்படி அந்த ஞானம் வரும்? இந்த பரலோக ஞானம், உலக ஞானம் நமக்குள் எப்படி வரும்? வேதம் சொல்லுகிறது, கொலோசையரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்து உனக்குள் வந்து வாசம் செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஞானமும் அறிவும் உனக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். ஆதலால் தான் இயேசு சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே, இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், அவனிடத்தில் நான் பிரவேசித்து, நல்ல கவனிங்க, அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்கிறார். இதற்கு பேர் தான் ரட்சிப்பு. ஐயா, நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து, நீ செய்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு நீ அறிக்கை செய்யும் பொழுது அவர் தம்முடைய இரத்தத்தினால் உன்னை கழுவுவார் என்று சொன்னேனே. அப்படி நீ கழுவப்படும் பொழுது உன் இருதயம் திறக்கப்படுகிறது. எப்பொழுது நீ செய்த பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு உன் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறாயோ, உன் இருதயம் திறக்கப்படுகிறது. உன் இருதயத்திற்குள் அவர் வருகிறார், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். உனக்குள் இயேசு வந்து உனக்குள் வாசம் செய்யும் பொழுது உனக்குள் ரட்சிப்பின் ஞானம் செயல்பட ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க. வாட் இஸ் the wisdom of salvation? ரட்சிப்பின் ஞானம் என்றால் என்ன? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தால், ஆயக்காரர்களுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள ஓடி வந்து ஒரு காட்டுத்தி மரத்தில் வந்து ஏறி நிற்கிறான். இயேசுவை கேள்விப்பட்டவன் இயேசுவை பற்றி தெரியாது, ரட்சிப்பை தெரியாது. நல்லா கவனிங்க. ஆனா அவன் ஓடி போய் மரத்து மேல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து வாசித்து பார்த்தா, இயேசு அந்த இடத்துக்கு வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சந்தோஷத்தோடு மரத்துல வந்து ஜம்ப் பண்ணிட்டான். சீக்கிரமா வந்து அவரை அழைத்து கொண்டு போகிறான். He has accepted Christ. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை அழைத்து கொண்டு செல்கிறான்.
வேதம் சொல்லுகிறது லூக்கா 19:7 அவன் பாவியான மனுஷன் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்க இருக்கிறவங்கெல்லாம் இவர் பாவியான மனுஷன் தங்க போனான்னு சொல்றான். அவன் பாவிதான். பாவியை தான் இயேசு அழைக்கிறாரு. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பாவியான மனுஷன் அவருக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நல்லா கவனிங்க, நீ எப்பொழுது இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு போகிறியோ உடனடியாகவே உனக்குள் இந்த ரட்சிப்பின் ஞானம் செயல்பட ஆரம்பிக்கும். அவன் உடனே இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால் 4 தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றான். உடனே இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, அவனை பார்த்து தான் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. நல்லா கவனி, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இயேசுவை அழைத்த உடனே அவனுக்குள்ள ஒரு மனம் மாறுதல். அவன் செய்த தப்புக்கு பிராயச்சித்தம் சொல்றான். ஏழைக்கு உதவுகிறேங்கிறான். ஏழைக்கு உதவுகிறதுங்கிறது தேவனுக்கு பிரியமானது. யாரிடத்திலேயாவது அநியாயமா வாங்கினதா 4 தனையா கொடுக்கிறேங்கிறானே, அது தேவனுக்கு பிரியமானது. அது பரலோக ஞானம், அது ரட்சிப்பின் ஞானம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான்ங்கிறதற்கு அடையாளம் அவனுக்குள் ஒரு ரட்சிப்பின் ஞானம் செயல்படும். அந்த ஞானம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய வைக்கும். அவன் ஆண்டவரை பார்த்து, என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், எவனிடத்திலேயாவது நான் அநியாயமே வாங்கினா 4 தனையா கொடுக்கிறேன் சொன்ன உடனே ஆண்டவர் அவனை நோக்கி, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது சொன்னாரே. எப்படி அவனுக்குள்ள அந்த பரலோக ஞானம் வந்தது? அவன் இயேசுவை அழைத்து கொண்டு போனான். He has accepted Christ. இன்றைக்கு நீ இயேசுவை உன் இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டினாலே நீ பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானம் உனக்குள்ள வந்துடும். அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம் எது தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளிடத்திலே பிறந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், தேவதூதன் மரியாள் இருந்த வீட்டிலே பிரவேசித்து அவளை பார்த்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நல்லா கவனிங்க, 3 காரியம் சொல்றான். கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். 30வது வசனத்தில் இருந்து வாசித்து பார்த்தா, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இயேசுவை பற்றி சகலத்தையும் சொல்றான். அவன் சொல்ற, நான் புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும்? அதற்கு அந்த தேவதூதன் சொல்கிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல். என கருமையான தேவ ஜனமே நல்ல கவனிங்க, அவளுக்குள் உருவாகிறது பரிசுத்த ஆவியினால. உனக்குள் கிறிஸ்துவை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
நம்ம வாசித்தோமே, எத்தியோப்பிய மந்திரியை இயேசுவை அறிய வழி நடத்துகிறது ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தான் பிலிப்புவை அந்த ரதத்தில் போய் ஏறிக்கோன்னு சொல்லுகிறார். ஆவியானவர் வழி நடத்துகிறார். ஆவியானவரால் கிறிஸ்து அவருக்குள் உருவாக்கப்படுகின்றார். ஆவியானவரால் அவர் போதிக்கப்படுகின்றார். அதே மாதிரிதான் ஆவியானவரால் அவர் கர்ப்பம் தரிக்கிறார். வேதத்தை வாசித்து பார்த்தால் மத்தேயு 1:19 வேதம் சொல்லுகிறது, அவளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தான். அப்ப அவனே அவளை நம்பல. உலகம் நம்பி இருக்குமா? ஐயா, கல்யாணமே முடியல, கர்ப்பம் தரிசிட்டா. எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் அவ சந்திக்க வேண்டி இருந்திருக்கான். நல்லா கவனிங்க. உனக்குள்ள கிறிஸ்து உருவாகும் பொழுது நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. அவளுக்குள் கிறிஸ்து உருவாக்கப்படுகிறார். அவர் கர்ப்பத்திலேயே 10 மாசம் வளர்க்கப்படுகிறார். பிரசவ வேதனைப்பட்டு கிறிஸ்துவை வெளியே கொண்டு வருகிறார். அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்ட உனக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளியே வரணும்னா பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. அதனால் தான் இயேசு சொன்னார், லூக்கா 9:23 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் சொன்னாரே. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:12 வாசித்து பார்ப்போமே. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். துன்பம் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. அந்த சூழ்நிலையில எப்படி பரலோக ஞானம் உனக்குள் செயல்படும் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவள் கிறிஸ்துவை எப்படி பெற்றிருக்க முடியும்? கர்ப்ப வேதனைப்பட்டு தான் அவள் கிறிஸ்துவை பெற்றிருப்பாள். அப்படி என்றால் நீ கிறிஸ்துவை வெளியே கொண்டு வரணும். அதுதான் பரலோக ஞானம். உலகத்தில் உன்னை விழ வைக்க, உன்னை மனமடிவாக்க, உன்னை பரலோகத்தை சுதந்திரிக்க விடாமலாக்க பல போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். அந்த ஞானம் தான் பரலோக ஞானம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6:11 இருந்து நம்ம வாசித்து பார்ப்போமேயானால், ஸ்தேவானுக்கு விரோதமான பொய் சாட்சிகளை கொண்டு வந்து அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியான மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பி விட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். அந்த பொய் சாட்சி என்ன சொன்னார்களாம்? இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். துணிகரமான பொய். இவன் சண்டை போட்டுற மாட்டானா? இவன் சபிச்சிட மாட்டானா? இவன் வாய் திறந்து திட்டிட மாட்டானா? இவன் கோபப்பட்டுற மாட்டானா? அதான் சாத்தானுடைய திட்டம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 6:15
ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகத்தை போல் இருக்க கண்டார்கள். எப்படி அவன் முகம் பிரகாசித்துதான்? அதுல ஞானம் இருக்கான். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? சொல்லிவிட்டு வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறிவிடும். அவன் மேல எவ்வளோ பொய்க்குற்றம் சுமத்தும் பொழுது அந்த கோபத்தை வெளியே காட்டவே காட்டாதான். அந்த கோபத்தையே காட்டாதபடி சாந்தம் அமைதலை கொண்டு வந்து அவன் முகத்தை பிரகாசிக்க செய்கிறது தான் ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தேவானுடைய முகத்தை அது பிரகாசிக்க செய்தது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவன் பேசின ஞானத்தையும் ஆவியை எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போய்விட்டது. அவன் ஞானம் உள்ளவன். அந்த பரலோக ஞானம் அவனுக்குள் செயல்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தேவானுக்கு விரோதமாக செயல்படுகிறாங்க. அவர் பெரிய பரலோக தரிசனத்தை காண்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 54வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். தேவானை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் நான் சொன்னனே, இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகிற ஞானம் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உண்டாகிற ஞானம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 11லிருந்து 15 வரை வாசிக்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்ததே இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான ஞானம். அது அவனுக்குள் கிறிஸ்து இருந்தபடியினால் அந்த கிறிஸ்துவினுடைய ஒளி அவன் மூலமாய் பிரகாசிக்கிறது. கிறிஸ்துவை போல சாந்தம் உள்ளவனாய் இருக்கிறான். இப்பொழுது அவன் பரிசுத்தாவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பரிசுத்தாவில நிறைஞ்சபடி காணப்படுகிறான். அப்பதான் அதை சொல்லுகிறான். பரலோக தேவ தரிசனம் ஒரு பையன் நம்பல. வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். நல்ல கவனிங்க, அவனை கல்லெறிறாங்க. அந்த நேரம்தான் அவன் பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். 59வது வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல் எறிந்தார்கள். என் ஆவியை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே. இவன் பரிசுத்தாவியில நிறைஞ்சிருக்கிறான். இந்த பரிசுத்தாவியில நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் என் ஆவியை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரேன்னு சொல்லும்போது அவன் ஆவி ஏற்றுக்கொள்ளப்படலை. பரலோகத்தில் தேவன் நின்றுட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர் வலது பாசத்தில் நிற்கிறாரு. இவன் ஆவி ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு அவனுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் கிறிஸ்துவின் சுபாவத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் சிலுவையிலே? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார் என்று சொன்னாரே. அந்த வார்த்தையை, கிறிஸ்துவினுடைய வார்த்தையை, கிறிஸ்துவினுடைய செய்கையை, கிறிஸ்துவினுடைய ஞானத்தை
ஆவியானவர் இவனுக்குள் கொண்டு வருகிறார். இப்பொழுது இவனுக்குள் இருந்து கிறிஸ்துவின் ஞானம் வெளியே வருகிறது. பிரசவ வேதனை பட்டு அது வெளியே வருகிறது. கல்லெறிஞ்சி உடம்பெல்லாம் காயம், தலையெல்லாம் உடைஞ்சி ரத்தம் வருகிறது. இந்த வேதனை, ஐயா, அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு கிறிஸ்துவை வெளியே கொண்டு வந்தாள். இப்பொழுது இவனுக்குள் இருக்கிற பரலோக ஞானம் அதே மாதிரி வேதனை அனுபவிக்கிற நேரத்தில் கிறிஸ்துவை வெளியே கொண்டு வருகிறது. அப்போஸ்தலர் 7:60 அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொன்னானே. அது சொன்ன உடனே அவன் உயிர் போயிருச்சு பரலோகத்துக்கு. அதுக்கு பேர் தான் பரலோக ஞானம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் கல்லெறிஞ்சாங்க? ஏன் அவன் சட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சு அவனை கொல்றாங்க? அவன் இருதயத்தில் கோபம், அவன் இருதயத்தில் கசப்பு, அவன் இருதயத்துக்குள்ள வெறுப்பு. கடந்த வாரம் பார்த்தோமே, மாமிசத்தின் கிரியைகள் என்று சொல்லி கலாத்தியர் 5:19 இருந்து 21 வரைக்கும் வாசித்தோமே. இந்த சுபாவங்களில் ஏதாவது இவனிடத்திலிருந்து வெளியே வந்துடாதா? எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த நேரத்துக்குள்ள அவனுக்குள் இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்கிறபடியினால் கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படுகின்றது. கிறிஸ்து அவருக்குண்டான ஞானத்தினால் அவனை நிரப்புகின்றார். அந்த ஞானம் பரலோகத்தை சுதந்திரிக்கிற வார்த்தை. ஆண்டவரே, இவர்கள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்த. அவன் இருதயத்துக்குள்ள கசப்பு இல்லைங்கிறத, வெறுப்பு இல்லைங்கிறத காட்டுது. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது 32வது வசனங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒரு குணம் கூட இப்போ தேவான்ட்ட இல்லை. கசப்போ கோபமோ மூர்க்கமோ ஒன்று கூட கிடையாது. நல்லா கவனிங்க, வாசிப்போம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதைத்தானே அவன் செய்தான். அதுதான் பரலோக ஞானம். இன்னைக்கு ஏன் நம்மளால மன்னிக்க முடியல? ஏன் நம்ம இதயத்தில் வைராக்கியம், ஏன் வெறுப்பு, ஏன் கசப்பு, ஏன் துரோகம் பண்றோம்? பரலோக ஞானம் இல்லை. மன்னிக்க முடியாததுக்கு காரணம் பரலோக ஞானம். இந்த பரலோக ஞானத்துல மன்னிப்பை பார்த்தோமே. நீ மன்னிக்கணும்னா யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17 எழுதப்பட்ட சுபாவங்கள் உள்ள ஞான செயல்படணுமா. கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், நல்ல கவனிங்க, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. இவ்வளவு சுபாவம் நமக்குள்ள இருந்தா தான் மன்னிக்க முடியும். எப்பொழுது உனக்குள் இருந்து இந்த பரலோக ஞானம் வெளியே வரும். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று இயேசு சொன்னார். ஆண்டவரே, இவர்கள் பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீர் என்று ஸ்தேவான் சொன்னார். இது பரலோக ஞானம் என்று சொன்னேனே. இந்த பரலோக ஞானம் உனக்குள் இருந்து செயல்பட வேண்டுமானால் உனக்குள் இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை இருக்க வேண்டும். தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவை போல நீ மன்னிக்கணுமா?
உனக்குள்ள கிறிஸ்து வந்தால் மாத்திரமே முடியும். அதுதான் ரட்சிப்பின் ஞானம். அதுதான் ரட்சிப்பின் ஞானம். நல்ல கவனிங்க. உங்களுக்குள்ள சாந்தம், உங்களுக்குள்ள இரக்கம், உங்களுக்குள்ள நீடிய பொறுமை, ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற சுபாவம், இது எல்லாம் நமக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் மாத்திரமே வரும். அது வந்ததற்கு அப்புறம்தான் பரலோக ஞானம் செயல்படும். ஆண்டவரே இவள் பாவத்தை இவளுக்கு மன்னியா, பிதாவே இவளுக்கு மன்னியா, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவரை மன்னிக்கணும்னா அதில் பரலோக ஞானம் இருக்கு. அந்த ஞானம் உனக்குள்ள வரணும்னா உனக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வர வேண்டும். அதான் ஆவியின் கனிகள் வர வேண்டும். அந்த ஆவியின் கனிகள் உனக்குள்ள வரணும்னா கிறிஸ்து உனக்குள் வர வேண்டும். அதனால் தான் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பியூட்டிஃபுல் வசனம். நீ இயேசுவுக்குள் நிலைத்திருந்ததான் அவர் உன்னில் நிலைத்திருப்பார். வாசிப்போம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால். இயேசு சொன்னார், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீங்க. அந்த சுபாவம் உனக்குள்ள வராது. யாக்கோபின் புஸ்தகம் 3:17 எழுத, பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ, முதலாவது அது சுத்தமுள்ளது. அந்த ஞானம் வரணும்னா கிறிஸ்து உனக்குள்ள வந்தாதான் கிறிஸ்து மூலமா இந்த ஞானம் உனக்குள்ள வர முடியும். அடுத்த வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் இயேசு வந்தாதான் ரட்சிப்பின் ஞானம் உங்களுக்குள்ள செயல்படும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பரலோக ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறது எப்படி? முதலாவது அது இயேசு கிறிஸ்து மூலமாய் என்பதை இன்றைக்கு பார்த்தோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆவியானவர் அந்த ஞானத்தை கொடுப்பார், எப்படி வசனம் ஞானத்தை கொடுக்கும், எப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் மூலம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், எப்படி அனுபவங்கள் மூலமாக பரலோக ஞானத்தை கொண்டு வருவார். இதெல்லாம் படிப்படியாக பார்க்க போகிறோம். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு இதே ஆன்லைன் ஜாஃபர் மினிஸ்ட்ரிஸ் சென்னை என்ற யூடியூப் சேனல் மூலம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரமும் எத்தனை மகிமையாய் என் தேவாதி தேவன் இயேசு மூலம் ரட்சிப்பின் ஞானம் நமக்குள் வருகிறது என்பதை எங்களுக்கு விளக்கி சொல்லிக் கொடுத்தீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுப்பீராக. அவர் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் அனைவரையும்
மறுபடியும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று சாயந்தரம் 6:30 மணிக்கு ஜாஃப்ரி மினிஸ்ட்ரி சென்னை என்ற யூடியூப் மூலம் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கும் அக்கினி அபிஷேக ஆராதனைக்கு உங்களை வரவேற்கின்றேன். அந்த ஆராதனையை கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வியாதியில இருந்து, மாந்திரிகத்திலிருந்து, கொடிய நோய்களிலிருந்து சுகத்தை கொடுப்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிங்க. அற்புத சுகம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்றைய தேவ செய்தியே ரட்சிக்கப்பட்ட பின்பு சாபங்கள் உண்டா? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். God bless you.